காவல் நிலையங்களில் கட்ட பஞ்சாயத்து நடப்பதாக உயர்நீதிமன்ற மதுரை கிளை அதிருப்தி தெரிவித்துள்ளது. திலகர் திடல் காவல் ஆய்வாளர் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மதுரை மாநகர துணை காவல் ஆணையருக்கு உத்தரவு. செங்கோட்டையன் அதிமுகவில் நீடிப்பாரா அல்லது வேறு முடிவு எடுப்பாரா? நாளை காலை செய்தியாளர் சந்திப்பில் முக்கிய அறிவிப்பு வெளியாகும் என எதிர்பார்ப்பு. திமுக தனித்து போட்டியிட்டால் பாமகவும் தனித்து போட்டியிட தயங்காது. அமைச்சர் ஏவா வேலு விமர்சனத்திற்கு பாமக தலைவர் அன்புமணி பதில். மதுரை மாநகராட்சி மேயரின் கணவர் தாக்கல் செய்த ஜாமீன் மனு மீதான விசாரணை வரும் 10ஆம் தேதிக்கு ஒத்திவைப்பு. மதுரை மாவட்ட நீதிமன்றம் உத்தரவு. மதுரை மாவட்டம் முசலம்பட்டியில் அனுமதியின்றி பிளக்ஸ் பேனர்கள் வைத்ததாக அதிமுக நிர்வாகிகள் மீது வழக்கு பதிவு. 3 காவல் நிலையங்களில் 7 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. உயர்கல்வியில் சிறந்தது தமிழ்நாடு என்பது மீண்டும் ஒருமுறை நிரூபணமாகியுள்ளது. கல்வி நிறுவனங்களின் தரவரிசை பட்டியல் விவரங்களை சுட்டிக்காட்டி முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பெருமிதம். அரூர் பேரூராட்சியை நகராட்சியாக தரம் உயர்த்தி தமிழ்நாடு அரசு அரசாணை வெளியீடு. அரூர், தொட்டம்பட்டி, மோப்பிரிப்பட்டி ஆகிய ஊராட்சிகளை இணைத்து நகராட்சியாக தரம் உயர்வு. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஓணம் பண்டிகைக்கு வாழ்த்து. மிலாது நபிக்கும் வாழ்த்து தெரிவித்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிக்கை. ஆசிரியர்களை கைவிடாமல் பாதுகாப்போம். டெட் தேர்வு தொடர்பான உச்சநீதிமன்ற தீர்ப்பு குறித்து அமைச்சர் அன்பில் மகேஷ் பேட்டி. தமிழ்நாட்டில் இருக்கின்ற ஆசிரியர் பெருமக்களுக்கு நான் சொல்றேன், இதனால் எந்த பாதிப்பும் வராமல் உங்களை ஒட்டுமொத்தமாக பாதுகாப்பதற்கு என்னென்ன வழிவகைகள்லாம் இருக்கின்றதோ அதை செய்து உங்களை பாதுகாப்போம் என்கின்ற அந்த உறுதியை மட்டும் இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். திமுக ஆட்சியில் ஜல்லிக்கட்டு போட்டியிலும் ஊழல் நடைபெறுவதாக அதிமுக பொதுச் செயலாளர் இபிஎஸ் குற்றச்சாட்டு. அதிமுக ஆட்சி அமைந்த பிறகு ஜல்லிக்கட்டு நிர்வாகிகளை அழைத்து பேசி அவர்கள் விருப்பப்படி ஜல்லிக்கட்டு செயல்படுத்தப்படும் என்றும் பேச்சு. திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு டோக்கன் சிஸ்டம் கொண்டாந்துட்டாங்க. இந்த உள்ளூர் இருக்கிற காளை வளர்த்தவர்களுக்கெல்லாம் அதில் இடமில்லை. திமுக கட்சிக்காரருக்கு யார் வேணுமோ அவருக்கு டோக்கன் கொடுத்து பணத்தை வாங்கிட்டு அதுலேயும் ஊழல் செய்கிற கட்சி திமுக கட்சி. பீகார் தேர்தலை மையப்படுத்திதான் ஜிஎஸ்டி வரி குறைப்பு நடவடிக்கையை மத்திய பாஜக அரசு செய்துள்ளது. திருச்சியில் திராவிடர் கழக தலைவர் கி. வீரமணி பேட்டி. வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்கில் விசாரணைக்கு ஆஜராக அமைச்சர் துரைமுருகனுக்கு உத்தரவு. வரும் 15ஆம் தேதி ஆஜராக சென்னை சிறப்பு நீதிமன்றம் ஆணை. இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட தமிழக மீனவர்கள் 4 பேருக்கு சிறை காவல் நீட்டிப்பு. 18ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலை நீட்டித்து இலங்கை மன்னார் நீதிமன்றம் உத்தரவு. நாகை அருகே சைக்கிள் கடையில் பயங்கர தீ விபத்து. கம்ப்ரசர் வெடித்து தீப்பற்றியதில் கடை உரிமையாளர் உடல் கருகி பரிதாபமாக உயிரிழந்த சோகம். மேட்டுப்பாளையம் அருகே காட்டு யானை தாக்கி தபால்காரர் உயிரிழப்பு. தபால்களை விநியோகம் செய்ய வனப்பகுதி வழியாக சென்ற பொழுது விபரீதம்.
மத்திய பிரதேசத்தில் எலிகள் கடித்து 2 பச்சிளம் குழந்தைகள் இறந்ததற்கு பிரதமர் மோடி வெட்கி தலைகுனிய வேண்டும். அரசு மருத்துவமனையில் எலிகள் கடித்து குழந்தைகள் இறந்தது விபத்து அல்ல, அப்பட்டமான கொலையே என்றும் ராகுல் காந்தி காட்டம். மணிப்பூரில் பிராந்திய ஒருமைப்பாட்டை கடைபிடிப்பது தொடர்பாக குகி இனக்குழு அமைப்புடன் மாநில அரசு மற்றும் மத்திய அரசு ஒப்பந்தம். அமைதி சூழலை கொண்டுவர தேவையான நடவடிக்கையை மேற்கொள்ளவும் முத்தரப்பு ஒப்பந்தம். ஆப்கானிஸ்தான் நிலநடுக்கத்தில் பலி எண்ணிக்கை 2200 தாண்டியது. மீட்பு பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வரும் நிலையில் உயிரிழப்புகள் மேலும் அதிகரிக்கக்கூடும் என்று அச்சம். பாஜக ஊழல்வாத கட்சி என மேற்கு வங்க சட்டசபையில் பேசிய முதலமைச்சர் மம்தா பானர்ஜி. முதலமைச்சரின் பேச்சை கண்டித்து பாஜக உறுப்பினர்கள் அமளி. இந்திய பொருட்கள் மீதான கூடுதல் வரி விதிப்பு செல்லாது என்று அமெரிக்க நீதிமன்றம் தீர்ப்பு அளித்த விவகாரம். தீர்ப்பை எதிர்த்து அந்நாட்டு உச்சநீதிமன்றத்தில் அதிபர் டிரம்ப் மேல்முறையீடு. இன்ஸ்டாகிராம், யூடியூப் உட்பட 26 செயலிகளுக்கு நேபாள அரசு தடை. அரசின் விதிமுறைகளை கடைபிடிக்காத நிலையில் நடவடிக்கை. பாகிஸ்தானில் இம்ரான்கானை விடுவிக்க கோரி கடந்த மே மாதம் அவருடைய ஆதரவாளர்கள் வன்முறையில் ஈடுபட்டது தொடர்பான வழக்கு. இம்ரான்கானின் மற்றொரு மருமகனுக்கு ஜாமீன் வழங்கி பாகிஸ்தான் பயங்கரவாத ஒழிப்பு நீதிமன்றம் உத்தரவு. அனைத்து வகை கிரிக்கெட்டில் இருந்தும் ஓய்வு பெறுவதாக இந்திய முன்னணி சுழற்பந்து வீச்சாளர் அமித் மிஸ்ரா அறிவிப்பு. சர்வதேச கிரிக்கெட்டில் மொத்தம் 156 விக்கெட்டுகள் வீழ்த்தியுள்ளார்.